இறக்குறதெல்லாம் அதை சொல்லு நம்பவே. இன்னைக்கு என்னை வந்து சின்ன கவுண்டர் படத்துல கோம் துணி கட்டி என்னை டான்ஸ் ஆட வச்சாரு. இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா அவரால் தான். என் சொந்த பந்தம் யாருமே கிடையாது. ஸோ நினைவாஞ்சலியோ அவரை மறக்கிறது, அப்புறம் மறந்தா தானே நினைவாஞ்சலி. நாங்கள் அவரை மறக்கலை. ஸ்டண்ட் கலைஞர்களுக்காக, ஸ்டண்ட் நடிகர்களுக்காக என்றும் பாதுகாப்பு அரணாக இருந்தவர் கேப்டன். எனக்கு அப்பா அம்மா, எனக்கு கூட அப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு கூட அப்பாவுக்கு பச்சை குட்டி இருக்கிற பாருங்க. த்ரிஷா வீட்டு நாய்க்கெல்லாம் பிறந்த நாள் போய் கொண்டாடுறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு மனித நேயமிக்க ஒரு ஆளு, வளர்த்து விட்ட ஒரு ஆளு, சின்ன வயசுல அவங்க அப்பாவே சொல்றாரு விஜய்னு பேர் வச்சதுக்கு காரணமே விஜயகாந்த் தான்ன்றாரு. ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இந்த உலக தமிழர்களில் மனதை விட்டு என்றுமே மறையாத மனித கடவுள் கேப்டன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியணும்னு சொன்னா நீங்க கோயம்பேட்டுக்கு வந்தா தெரியும். ஒரு மனிதாபம் இல்லை, தர்மம் செய்யற ஆள் ஒருத்தர் இல்லை. இப்போ யாருமே அவர் தர்மம் செய்தாரு. நாங்க வடிவேல் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடின்னு போவோம். அதுல அந்த கோம் துணி கட்டின ஆடின்னு போற பாரு, அந்த பையன் நான் தான். இன்னைக்கு தெற்கத்தி வீரம் படம் பண்ணியிருக்கேன், சங்கலி தேவம் பண்ணியிருக்கேன், இன்னும் 2-3 படம் பண்ணியிருக்கேன். இன்னும் மேல மேல நான் நல்லா வளரணும். எங்க விஜயமாவோட ஆத்மா வந்து எப்பவுமே என் கூட தான் இருக்கும். விஜயகாந்த் இல்ல, இனி அந்த இடத்துல நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சீமான் நினைக்கிறாரு. இப்ப பார்த்து விட்ட அண்ணன் இல்ல அப்படின்னு தம்பி நினைக்கிறாரு. அண்ணங்கிறது மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. நான்காம் தூண் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட 2வது ஆண்டு நினைவு நாள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகத்துக்கிட்ட தான் இருக்கோம். இங்கே நிறைய பொதுமக்களும் இருக்காங்க, கேப்டன் கூட நடித்த சக நடிகர்களும் இருக்காங்க, தேமுதிகவோட தொண்டர்களும் இருக்காங்க. இன்னைக்கு கேப்டனோட நினைவு நாள் அன்று இவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பேசலாம் வாங்க. அவர் இறந்துட்டான்னு யார் சொன்னா? அவர் இறக்கலைங்க, இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். இறக்குறதெல்லாம் அதை சொல்லு நம்பவே. ஆனா மக்கள் வந்து அவரை ஏமாத்திட்டாங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத, அவருக்கு ஒரு ஓட்டு போடாத. இப்போ மக்களை நம்பி அவரு ஏமாந்துட்டாரு. ஏன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கல. இப்போ அவர் இல்லாத தாக்கம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? இப்போ 2வது அவர் இல்லைன்னு யாருங்க சொன்னாங்க? முதல்ல மறந்துடுங்க. நீங்க நினைவாஞ்சலிங்கிறதே இல்லை. அவர் இன்னும் எங்களுக்கு உயிரோட தான் இருக்காரு. அவர் எங்களையும் காத்து தான் இருக்காரு. ஸோ நினைவாஞ்சலியோ அவரை மறக்கிறது, அப்புறம் மறந்தா தானே நினைவாஞ்சலி. நாங்கள் அவரை மறக்கலை. ஸ்டண்ட் கலைஞர்களுக்காக, ஸ்டண்ட் நடிகர்களுக்காக என்றும் பாதுகாப்பு அரணாக இருந்தவர் கேப்டன். அந்த கேப்டனை நாங்கள் மறக்க மாட்டோம், வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். அவர் இல்லாத தாக்கம் என்னன்னா, எம்ஜிஆரை இழந்தப்போ என்ன நாட்டில் மனநிலை இருந்ததோ 2 வருஷம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு தடவையும் இந்த குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்றப்பையும், இந்த ஏழைகள் உணவு சாப்பிட்றப்பையும், இந்த கொரோனா காலத்துலலாம் அண்ணன் வந்து ரொம்ப அவங்க டீம்லாம் ரொம்ப இறங்கி செஞ்சாங்க. அதை பார்க்குறப்போ இந்த இடத்துல அண்ணனை வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் இல்லாதது அரசியலில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அது நல்ல வேளை அவர் கடவுள் புண்ணியத்தில் 2 பசங்க கொடுத்துருக்கிறாரு. ஒன்று சினிமா துறைக்கும், ஒன்று அரசியல் துறைக்கும். அதில் அந்த விதத்தில் நம்ம கொடுத்து வச்சவங்க சொல்லணும். என்ன இருந்தாலும் ஒரு தர்மம் இருக்குல்ல, அந்த தர்மனை இழந்த ஒரு காவியமாக தான் இந்த தமிழ்நாடு அரசியல் இருக்குதுதான் சொல்லணும். மகளிர்னா ரொம்ப இது ஒரு ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எதுக்கா போட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பிட்டீங்களாம்மா, நேரத்தோட வீட்டுக்கு போட்டீங்கம்மா அப்படின்ட்டு எங்களை எல்லாரையும் அப்படி பக்குவமாக இது பண்ணுவார். மகளிருக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு தலைவர்னா அது கேப்டன் ஒருவர் தான் இருக்க முடியும். எனக்கு அப்பா அம்மா, எனக்கு கூட அப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு கூட அப்பா யாரை எட்டுனே கம்மாண்டாலும் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. அம்மா விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க, அப்பா விட்டுட்டாங்க. ஆனால் கோழி தேடி போனாங்க. நானும் கோழி தேடி அண்டி இருக்கிறேன். ஏந்தம்மா பார்க்கல, என் தலைவர் பச்சை குட்டி இருக்குது இல்லை, அப்பாவுக்கு பச்சை குட்டி இருக்கிற பாருங்க. அப்பா ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. அவர் இழந்து அவர் நினைச்சாலும் அழுக வரும். இந்த அளவுக்கு அவருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கேன் நான். அவரை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய நினைவுகளும் அவருடைய இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி லட்ச ரசிகர்களுக்கும்
எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப மன வருத்தத்துடன் வேதனையுடன். இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இந்த உலக தமிழர்களில் மனதை விட்டு என்றுமே மறையாத மனித கடவுள் கேப்டன். நாங்களாம் சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப்டனோட இழப்பு எங்களால சத்தியமா தாங்கிக்கவே முடியல. நிறைய பேசலான்னு வர அப்படியே அழுகதான் வருது அவர் நினைச்சால. இந்த உலக தமிழர்களே வந்து அவர் இருக்கும்போது இந்த மீடியாக்காரங்க தான் வந்து அவங்கள வந்து தவறா வந்து விமர்சனம் பண்ணி மக்கள் மனசுல ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. அன்னைக்கு இருந்த ஆளுமை கட்சிகள் பணப்பலத்தாலும் அதிகார பலத்தாலும் ஒரு நேர்மையான மனிதரை திட்டமிட்டு வீழ்த்தினார்கள் என்பதுதான் உண்மை. சிவகங்கை மாவட்டம் கிருஷ்ணாங்கோட்டையிலும் துரைப்பாண்டி. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியணும்னு சொன்னால் நீங்கள் கோயம்பேட்டுக்கு வந்தால் தெரியும் அதனோட அர்த்தம் என்னன்னு. இன்னைக்கு 2ஆம் ஆண்டு குரு பூஜை வெகு விமர்சனம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கோம். அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா மக்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ இறந்தபடி எல்லாமே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு கேப்டன் அண்ணன் அப்படின்ட்டு வராங்க. சரி, அண்ணன் போன பிறகு அண்ணன் பிள்ளைங்களுக்கு நாசி ஒரு மக்களை நம்பி ஒரு ஏதோ ஒரு இது பண்ணுனா அண்ணியா இருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஷூட்டிங்லேயே முத நல்ல ஒரு சாப்பாடு இலையில போட்டு கொடுத்தது அவர் தான் எங்களுக்கு. ஒரு ஜூனியர் அடிச்சுனா நல்ல ஒரு மரியாதை. பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துருக்கேன், அண்ணன் வீட்டாண்டையும் பார்த்துருக்கேன். அரசியல் விமர்சகர்களை சொல்றேன், ஒரு மீடியான்னு வந்தா மீடியா என்பது சோசியல் சர்வீஸ். உண்மை சம்பவங்களை மட்டுமே எடுத்து செல்வதுதான் மீடியாவின் கடமை. அதுதான் வந்து மீடியம் என்னாலே அதுல ஒரு தர்மம் உண்டு, உண்மையாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கெல்லாம் மீடியா கலாச்சாரம் இந்த சவுக்கு சங்கர், இந்த தமிழா பாண்டி, இன்னும் நிறைய பேர்த்த சொல்லிட்டே போலாம். நான் ஓப்பனாக சொல்றேன், அவங்க என் மேல வழக்கு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேப்டனுக்காக ஜெயிலுக்கு போகிறதுனால நோ ப்ராப்ளம். இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபீல்டுக்கு வரதே சம்பாதிக்கிறது தான் வராங்க. ஒரு அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன பண்ணணும், உண்மை செய்தியை மட்டுமே கொண்டு போகணும். இப்ப பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேமுதிகவுக்கு 6 தொகுதின்னு சொல்லி ஒருத்தன் புரளியை கிளப்புறான். இதுக்கெல்லாம் அந்நியார் அஞ்சுறாங்களா? இந்த புரளியை கிளப்பின கட்சிகளுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரு ரசிகர் மன்றத்திலிருந்து நாங்கள் இருக்கிறோம். எண்ணற்ற எல்லா விஷயம் தொண்டுகள் செஞ்சிருக்காரு. இங்க மக்கள் வந்து அன்னதானம் திரைப்பட துறையிலையும் சொல்றாங்க, மக்களும் சொல்றாங்க. ஆனா எங்க கேப்டன் ஐயா வந்து அதை தாண்டி பெரிய நல்ல விஷயம்லாம் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காருன்னா, பசு மாடு கொடுத்துருக்காரு, இலவச சைக்கிள் கொடுத்துருக்காரு, இலவச அதாவது மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் அமைச்சு இதில் மக்களுக்கு பயன்பட கொடுத்துருக்காரு. சரிங்களா? அது மாதிரி அப்புறம் வந்து நிறைய எண்ணற்ற படிக்கிற குழந்தைங்களுக்கு இலவசமாக கல்வி கட்டணம் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அழகர் ஆண்டாள் காலேஜ் அவங்க எத்தனையோ பட்டதாரிக்கு இன்ஜினியருக்கு இலவசமாக படிக்க வச்சிருக்காரு. மக்கள் நிறைய விஷயம் அதெல்லாம் தெரிய மாட்டுது. ஒரு மனிதாபம் இல்லை, தர்மம் செய்கிற ஆள் ஒருத்தர் இல்லை. இப்போ யாருமே அவர் தர்மம் செய்தார். கொரோனா காலத்தில் சைமன் ஒரு டாக்டர் இறந்தார், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பாடி யாருமே பொதித்து இடமே கொடுக்கல, கீழ்பக்கம் கல்லூரியிலே இடம் கொடுக்கல, இந்திய சுடுகாட்டி இடம் கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு கேப்டன் பிரபாகரன் ஆண்டாள் அழகர் ஸ்கூலில் கொரோனா செத்தவங்க எல்லாருமே இங்கே பொதிக்கலான்னு சொன்ன ஒரே தலைவர். அவன் கல்யாண மண்டபத்தை வியாபாரமாக்கணும், காலேஜை வியாபாரமாக்கணும். அதான் அந்த பாடியை இதில் பொதிக்கலான்னு சொன்ன ஒரே தலைவர். வியாபாரம் பண்ணல காலேஜை. கொரோனா காலம் பொச்சிட்டாங்க, அவனை வரமாட்டான் காலேஜில் சேர்த்துக்கு. காலேஜே இடம் கொடுத்தவர். அதுமாரி மனுஷன் ஆண்டவனுக்கு கண்ணு இல்லை, இறந்துட்டார். நாங்கள் டெய்லி அவர் இறக்கலாமா, அவர் இங்கே இருக்கார். எனக்கு இங்கே வந்து போகிறது திருப்பதி போகிற அந்த ஃபீல் வருது. இது வரைக்கும் நான் 5 தடவை வந்திருக்கேன். அதனால் எங்கள் கேப்டனு எங்கள் கூட தான் இருக்கார். நான் டெய்லி அவர் ஃபோனில் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் உயிரோடு தான் இருக்கார். அவர் இல்லைன்ற குறையே கிடையாது. எங்கள் அண்ணியார் அவ்வளோ அளவுக்கு எங்களை காப்பாற்றி இப்போது அதை வந்து மீண்டு வர வச்சுட்டாங்க. எங்கள் அண்ணியார் இருக்கும்போது எங்களுக்கு அந்த கவலை இல்லை. இன்னைக்கு என்னை வந்து சின்ன கவுண்டர் படத்தில் கோம் துணி கட்டி என்னை டான்ஸ் ஆட வச்சாரு. இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா அவரால் தான். என் சொந்த பந்தம் யாருமே கிடையாது. அந்த தர்மத்தோட தர்ம தேவன்னு இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் இந்த தேவ தூதன் கடவுள் மூலியமா எப்படி வருவாரு? இவர் வளர்த்து விட்டவங்களே பல பேர் இன்னைக்கு நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா சினிமா துறையில நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நாங்க வாழ்றோம்னா அது கேப்டனால தான்.
வேற யாருங்க இன்னைக்கு உச்சத்துல இருந்து வந்துடுறாங்களா? அவரு இன்னைக்கு அவருக்கு இறந்த நாள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு இது போடலாம், இது மாதிரி ஆழ்ந்த இரங்கல் அண்ணா மிஸ் பண்றேண்ணா அப்படின்னு ஒரு ட்வீட்டு போடலாம். எதுக்கோ ட்வீட்டு போடுறாரு. த்ரிஷா வீட்டு நாய்க்கெல்லாம் பிறந்த நாள் போய் கொண்டாடுறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு மனித நேயமிக்க ஒரு ஆளு, வளர்த்து விட்ட ஒரு ஆளு, சின்ன வயசுல அவங்க அப்பாவே சொல்றாரு விஜய்னு பேர் வச்சதுக்கு காரணமே விஜயகாந்த் தான்ன்றாரு. அப்படி இருக்கிறப்போ இவருக்கே மக்கள் கொடுத்துருக்கிறது இல்லைன்னா புரட்சி கலைஞர்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கருப்பு எம்ஜிஆர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆளுக்கு ஒரு ட்விட்டு போடுறதுக்கு கூட நேரம் இல்லையா அப்படின்றதான் மனசு கஷ்டமா இருக்கு. அப்பா ஆளணும், எந்த இடத்துக்கு ஆளணும், மக்களை இருட்டில் ஆளணும். மக்களை பணத்தில் ஆசைப்பட மாட்டாங்க. மோடி கட்சிக்காரங்க எனக்கு வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு பணம் கொடுக்க சொன்னாங்க. என்னடா பிச்சை காசு, எனக்கு எத்தனையோ கொடி பிறக்கலாம். என் தலைவர் 2003 ஆரம்பிச்சாரு என் தலைவர் கட்சி. உன்னால ஒரு டோகி இருந்தா என் கட்சிக்கு பேச முடியுமாடா? என் கட்சியில இருந்து, மோடி கட்சியில இருந்து எனக்கு தேவைண்டா. எனக்கு கட்சி என் கேப்டன் கட்சி தாடா, முரசு கட்சி தாடா எனக்கு. இன்னைக்கு 2ஆம் ஆண்டு எங்களுக்கு ரொம்ப துக்கமான ஆண்டாலா நாங்கள் கருதுறோம். எல்லாருக்கும் குரு பூஜைங்கிறாங்க. அந்த குரு பூஜை வந்து மனசுக்கு ரொம்ப வேதனையான கஷ்டமா இருக்கு. அதனால அவருடைய புகழும் அவருடைய நினைவுகளும் இன்னும் மென்மேலும் அவருடைய நினைவுகளை நினைச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் வந்து ரொம்ப பிடிக்கும், மனசார. கேப்டன் வந்து ஒரு மனித கடவுள். நீங்கள் கேப்டனை வீழ்த்தினது போல் புரட்சி அந்நியாரை வீழ்த்த வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்காதீர்கள். கேப்டன் சார் வந்து தர்மம் பண்ணார். இந்த உலக தமிழர்களுக்கே வந்து சமூக சேவை செஞ்சார். அது அரசியல் மூலமாக செஞ்சார். அதனால நீங்க ஈஸியா வீழ்த்தி விட்டீர்கள். எல்லாத்தையும் அவர் நம்பினார். ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்கின்றேன், உங்களுடைய இந்த தில்லால் அங்கடி வேலை இது கேப்டனை வீழ்த்தினது போல் அந்நியாரை வீழ்த்தி விட வேண்டும் என்று நீங்கள் ஒரு எள்ளளவு கூட எடை போட்டு விடாதீர்கள். புரட்சி அந்நியார் அவர்கள், நீங்கள் எத்தனையோ பெண் ஆளுமைகளை பார்த்திருப்பீர்கள். 4 ஜெயலலிதாவுக்கு சமம், 2 மம்தா பானர்ஜிக்கு சமம், 4 மாயாவதிக்கு சமம், இந்திரா காந்திக்கே சமம். ஆனால் மக்கள் தான் எதிர்க்கட்சிகளின் மீடியாக்களின் விளம்பரங்களை கேட்டு அதை தவறாக நம்பி தேர்தல் வந்தால் மட்டும் எதிர்க்கட்சிகளிடம் ஆளுங்கட்சிகளிடம் ஏதோ அவங்க ஓட்டுக்கு பணம் தராங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு கடைசி நேரத்தில் சிறிது பின்வாங்கி விடுகிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒருபோதும் வாக்கு வங்கி சரிந்ததே கிடையாது, தோய்ந்ததும் கிடையாது. அவர் இல்லாத தாக்கம் பல அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் என்கரேஜ் ஆயிருக்குது. அவ்வளோதான். விஜயகாந்த் இல்லை, இனி அந்த இடத்துல நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு சீமான் நினைக்கிறாரு. இப்போ வளர்த்து விட்ட அண்ணன் இல்லை அப்படின்னு தம்பி நினைக்கிறாரு. அண்ணங்கிறது மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. முதல் மாநாடு போடும்போது அஞ்சலி அம்மாள் அவங்கள தான் தெரிஞ்சு, விஜயகாந்த் தெரியல. மதுரைக்கு போகும்போது மட்டும்தான் கேப்டனை தெரிஞ்சு. அதனால அவங்களோட ஓட்டை வாங்குறதுனால அண்ணங்கிறாங்க. அன்னைக்கு நல்ல கண்ணு கட்ட விரலுக்கு சமமா ஆவாரான்னு சொல்லி பேசின சீமான் இன்னைக்கு மக்கள் மனதை ஆண்டுகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு ஆளாட்டினாலும் மக்கள் மனதில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அரசியல் லாபத்துக்காக மட்டும்தான். அவர் நம்ம கூட இல்ல, இப்போ வந்து நான் வந்து அவர் இருக்கும் போதே வந்து அவர்கிட்ட பேசி இருக்கலாமோ அப்படின்ற ரொம்ப ரொம்ப இருக்குப்பா, ரொம்ப இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டுமே, ஏன்னா அவர் ஏரியால தான் நாங்களும் கொஞ்சம் தள்ளி இருக்கோம். ஆனா அவர் வீட்டாண்டெல்லாம் போவேன். சரி, அவரு அவ்வளவு பேர் ஆளு நம்ம பாப்பாரோ அப்படின்ட்டு ஒரு பயத்துல நான் பார்க்க முடியாது. போயிருக்க பசங்கள பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி நான் பார்த்துருக்கேன். 2 பசங்களுமே சின்ன பசங்க தான். அப்போ நான் பார்த்துருக்கேன். நான் சொல்றது வந்து ஒரு 95 அந்த டைம்ல நான் பார்த்துருக்கேன். அப்புறம் நான் அவர் மறுபடியும் பார்க்கல. அந்த உடம்பு சரியில்லை, ரொம்ப ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்துட்டு அவருக்காக நான் பழனிக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டேன். அப்புறம் அது அவ்வளோதான் அவரோட பாக்கியம். அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. இருந்தாலும் அவர் இருக்கிறாரு, வாழ்றான்ட்டு ஒரு நம்பிக்கை. அண்ணன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களுக்காக செய்யாத விஷயமே கிடையாது. எல்லாமே செஞ்சிருக்காரு. தையல் மிஷின்றதுல அனைத்து உதவிகளும் எதிர்பாராம. இப்போ கூட ஒரு அம்மா ஒரு காலேஜ் சீட்டுக்காக வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சி கேப்டன் ஐயா போகலை, எல்லாம் யூடியூப்ல தான் பேசுவாங்க. அவங்கள வர வச்சு சீட்டு குத்து அந்த அம்மா குழந்தை வந்து டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. இப்போ சமீப காலமாக அந்நியரை வந்து பார்த்துருக்காங்க. எங்கள் கழகச்சில பயிற்சியில் அந்நியரை கலெக்டருக்காக ஆசீர்வாதம் வாங்கின ஒரு குழந்தை வந்து கலெக்டர் படிச்சுட்டா பாஸ் ஆகிட்டா உத்தரப்பிரதேசத்தில் எங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை வந்து கலெக்ட் ஆகிட்டு அதுமாதிரி எண்ணற்ற பணிகளை எங்கள் கேப்டன் ஐயா செஞ்சுருக்காருங்க ஐயா. அவர் கோடி நன்றியை நாங்கள் ஆத்ம சாந்தியை நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்கள் விஜயமா இல்லைன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ தொலைக்கு வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் 4-5 படம் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கிறேன்னா எங்கள் விஜயமாவால் தான். எங்கள் விஜயமாவோட ஆத்மா என் கூடவே தான் இருக்கும். நான் எப்பவுமே அவர் கொடுத்த சைக்கிளில் தான் நான் சுற்றிங்கிறேன். இன்றைக்கி நான் நினச்சா எவ்வளோ பண்ணலாம், கார் வாங்கலாம், எவ்வளோ வாங்கலாம். எனக்கு அந்த சைக்கிள் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்குது, அதுவே போதும் எனக்கு. ஏன்னா இன்றைக்கி நான் துண்டுற சாப்பாடு வந்து இன்றைக்கி எங்கள் விஜயமாவால் தான். எங்கள் விஜயமா வந்து ஒரு காலத்தில் நான் இந்த ஊருக்கு வரும்போது துண்ண சோறு கூட இல்லாமல் இருந்தேன். அப்போ வந்து சின்ன கவுண்டர் படம் எடுத்துங்கிறாங்க. அப்போ வந்து என்னை வந்து கோயம்புத்தூணி கட்டி தலைப்பா கட்டிட்டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஏரிக்கர் மேலே சுகன்யம்மாவை தட்டி விடுவார். நாங்கள் வடிவேல் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கின்னு போவோம். அதில் அந்த கோயம்புத்தூணி கட்டின ஆடிக்கின்னு போகிற மாதிரி அந்த பையன் நான் தான். இன்றைக்கி தெற்கத்தி வீரம் படம் பண்ணியிருக்கேன், சங்கலி தேவம் பண்ணியிருக்கேன், இன்னும் 2-3 படம் பண்ணியிருக்கேன். இன்னும் மேலே நான் நல்லா வளரணும். எங்கள் விஜயமாவோட ஆத்மா வந்து எப்பவுமே என் கூட தான் இருக்கும். அவரோட ஆத்மா எங்கேயும் அலையாது, என் கூடவே தான் இருக்கும். வாழ்த்துக்கள்.